சூப்பரான 9 ETF பற்றி பார்க்க போகிறோம். இந்த ETF எல்லாமே லாங் டர்மில் லோ ரிஸ்கில் அதிகமான லாபம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாரன் பஃபட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டு அதிகமான லாபம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணி அதில் ஜெயிச்சு இருக்காரு. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ETFனா என்ன, அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாங் டர்மில் நமக்கு ETF எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியான காசு இருந்தாவே நம்மளால் ETFல வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண முடியும். வெறும் 15 ரூபா இருந்தால் கூட நம்மளால் ETFல வந்து முதலீடு வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய ஐடியா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ETFனா என்னென்னு பார்த்துடலாம். ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, அதாவது ஸ்டாக்கு மாதிரி ஏதாவது ட்ரேட் ஆகும். எப்போ வேணுமாலும் வாங்கலாம், எப்போ வேணுமாலும் விற்கலாம். ஆனால் ஒரு ETFக்குள்ளே நிறைய கம்பெனி ஸ்டாக் வந்து இருக்கும். ETFை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா லோ ரிஸ்க்காக இருக்கும், ஆனால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாக வந்து இருக்கும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ போயிடும், இல்லைனா ஸ்டாக் வந்து ட்ரேடே ஆகாது, நமக்கு லாபம் அப்படிங்கிறது வராது. ஆனால் இந்த ETFல நிறைய கம்பெனிஸ் இருக்கனால ஒரு கம்பெனி அதில் க்ளோஸ் ஆனால அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிட்டு புது கம்பெனியை அது உள்ளே கொண்டு வந்துருவாங்க. அடுத்தது ஒரு கம்பெனி இப்போ வந்து டாப்பில் இருக்குது, அதாவது இந்தியாவிலேயே அதை வந்து பார்த்தா நம்பர் 1 கம்பெனி க்ரோத்தில் அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 50 இல்லைனா 100 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். ETFை பொறுத்த வரைக்கும் லாங் டர்முக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு ETFை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்லாம் தேவைப்படாது, ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே நம்மளால் வந்து முதலீடு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ETFை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு விதையை நட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு செடியாக வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மரமாக மாறும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக மாறி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரமாக இருக்கும். அதே மாதிரி தான் ETFும் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கும் போது ETF வந்து முதலீடு பண்ணிட்டு இருந்தாவே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து இருக்கும். ETF ஆவரேஜாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்ம போய் முதலீடு பண்ணும்போது வெறும் 6% 7% தான் நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். ஆனால் அந்த ETFல வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12% வரைக்கும் மினிமம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுவே லாங் டர்மில் வந்து பார்க்கும்போது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து காம்பவுண்டிங் ஆகும். இந்த ETFை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் லாங் டர்மில். அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். வாரன் பஃபட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2008ல் ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்து பண்ணார். என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும் லாங் டர்மில் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணார். எப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மேனேஜர் வந்து இருப்பார், அவர் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கம்பெனி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பார். அது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால இண்டெக்ஸ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமான லாபம் கொடுக்கும் லாங் டர்மில். இதை விட யாராவது, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அதிகமான லாபம் கொடுத்துச்சு அப்படின்னா அமௌண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாரன் பஃபட் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து பண்ணுவார். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி வந்து சேலஞ்சாக எடுத்துக்குவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டை விட நாங்கள் அதிகமான லாபம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு $1 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து வச்சுக்குவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து சேலஞ்ச் பண்ணிச்சோ அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை நாங்கள் வந்து தோத்துட்டோம், எங்களை விட அதாவது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டு தான் அதிகமான லாபம் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தோத்ததை வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால லாங் டர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டு தான் அதிகமான லாபம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா மியூச்சுவல் ஃபண்டு என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் 3 வருஷத்துல இல்லைனா ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இண்டெக்ஸை விட அதிகமான லாபம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் 1 வருஷம் இல்லைனா 3 வருஷத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் லாஸ்ட் 10 வருஷத்துல இல்லைனா 15 வருஷத்துல நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்டு வந்து லாஸ்ட் 1 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க, மார்க்கெட் நல்லா இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் அப்படின்னு நெகட்டிவ்ல போயிருக்கும், அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதை பற்றி பேசினா தான் நம்ம அவங்கள்ட்ட போய் முதலீடு பண்ண மாட்டோமே. அதனால மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது இப்போ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 23,640 புள்ளியில் வந்து இருக்குது. இந்த நிஃப்டி 50ல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸுக்குள்ளே வந்து இருக்குது. இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 கம்பெனியோட ஆவரேஜ் தான் இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்னாக இருக்கும். அதாவது 50 கம்பெனியும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த நிஃப்டி
50 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 50 கம்பெனியில் நிறைய கம்பெனி வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆவரேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த நிஃப்டி 50 வந்து கீழே போகும். இதில் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னா என்ன நீங்கள் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது. இந்த நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸு. இந்த இண்டெக்ஸில் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 50 கம்பெனி வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு எடுத்துக்கும் போது நிஃப்டி 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து என்எஸ்சியில் வந்து இருக்குது. அந்த என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி 50யை ட்ராக் பண்ணக்கூடிய நிறைய ETF நிறைய கம்பெனி வந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த நிஃப்டி 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ETF பற்றி பார்த்தலாம். பந்தன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, அதாவது பந்தன் கம்பெனியோட ETF. இந்த ETF இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50ங்கிற ஒரு இண்டெக்ஸாக வந்து ட்ராக் பண்ணும். மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ், அதுக்கு அடுத்தது நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி 50, UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, DSP நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கம்பெனியோட ETF. இந்த ETF எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50யை தான் வந்து ட்ராக் பண்ணோம். அதாவது இந்த இங்கே இருக்கக்கூடிய 10 ETFல நம்ம முதலீடு பண்ணாலும் அந்த 10 முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் தான் போயிட்டு முதலீடு வந்து ஆகும். இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு வந்து பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு வந்து இருக்கும். அதாவது இப்போ பந்தன் நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.08. இதுவே மோதிலால் ஓஸ்வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.12 வந்து இருக்குது. அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வாங்கும் போது அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து பே பண்ணுவோம், டேக்ஸ்லாம் பே பண்ணுவோம். ஆனால் இந்த இண்டெக்ஸை நம்ம வந்து வாங்கும்போது, அதாவது இந்த ETF வாங்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பே பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.08% இல்லைனா 0.12% அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஏர்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்றைக்கி 1% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த கம்பெனியோட ETF-லாம் வந்து எத்தனை % இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் ட்ராக்கிங் எரர் அப்படின்னு பார்த்தா அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னொரு டவுட் வரும், இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்கும் போது அந்த கம்பெனி டிவிடெண்ட் தராங்க, போனஸ் தராங்க, ஸ்பிளிட் தராங்க, அது நம்மளுக்கு வருது. இப்போ இந்த இண்டெக்ஸை வாங்கும் போது இந்த இண்டெக்ஸுக்குள்ளே தானே இப்போ ஒரு 50 கம்பெனி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கம்பெனி டிவிடெண்ட்டோ போனஸோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே இந்த ETF-க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு ITCயை ஒரு ஷேருக்கு ஒரு 10 ரூபா டிவிடெண்ட் தராங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த 10 ரூபா டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ETF-க்குள்ளே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகும். அதனால அந்த அமௌண்ட்லாம் எங்கேயும் போகாது, நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வரும். இண்டெக்ஸ் ஃபண்டில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்டை வந்து கீழே போகும்போது ஒரு இண்டெக்ஸ் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30%, 40% இந்த மாதிரி தான் வந்து கிராஷ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். இதுவே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே போகும்போது மேபி 60 to 80% வரைக்கும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது இல்லைனா ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு சடனாக ஒரே வருஷத்தில் 1 மடங்கு, அதாவது 100% இல்லைனா 200%க்கு மேலே கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகாது. லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது ஒரு கம்பெனி வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகாமல் நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் அதிகமான லாபம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இந்த 50 கம்பெனியில் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா கூட அந்த கம்பெனி வெளியே எடுத்துகிட்டு புது கம்பெனி வந்து உள்ளார கொண்டு வந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி பீஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி பீஸ் வந்து ட்ராக் வந்து பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாவோடது. கரண்ட் ப்ரைஸ் 267 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 2004 இருந்து இப்போ எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 22 வருஷத்தில் 2378%, அதாவது 23 மடங்குக்கு மேலே இந்த ETF வந்து லாபம் வந்து கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு ETF. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிஃப்டி 50 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஆனால் வருஷம் வந்து பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 10லேருந்து 12% தான் இந்த ETF வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆனால் லாங் டேர்மில் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 23 மடங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லாபம். இந்த ETF-ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் வந்து HDFC பேங்க் வந்து இருக்காங்க. அதுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ICICI பேங்க், பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், LNT, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ITC, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து இருக்குது.
இதில் நாளைக்கு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து க்ளோஸ் ஆனால் கூட, எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸே க்ளோஸ் ஆனால் கூட, இன்ஃபோசிஸை இந்த ETF வந்து தூக்கிடுவாங்க. இந்த இண்டெக்ஸ்லேருந்து வெளியே போயிட்டு புது கம்பெனியை உள்ளார கொண்டு வந்துருவாங்க. இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுனா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆனாதான், இல்லைனா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டே க்ளோஸ் ஆனாதான் இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு இண்டெக்ஸு. அடுத்தது நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி பேங்க் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு இண்டெக்ஸ் தான். இந்த இண்டெக்ஸுக்குள்ள பேங்க் ஸ்டாக் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேங்க்கை பற்றி பார்த்துடலாம். ஒரு நாட்டோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்து தான் வந்து இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு நாடு வந்து ஃபைனான்ஸில் வந்து ரொம்ப முன்னேறிட்டு இருக்காங்க, அதிகமான காசு வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் இந்த பேங்க்கு ஃபைனான்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். நம்மளும் கடன் வாங்கிட்டு தான் வந்து இருப்போம். ஃபைனான்ஸ் செக்டார் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஒரு சில பேர் என்ன நினைக்கலாம், இல்லை நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கலாம். அது நீங்கள் மட்டும் தான் வாங்காமல் இருப்பீங்க. ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் எப்படியாவது நம்ம வந்து கடன் வாங்கிட்டு தான் வந்து இருப்போம். ஃபைனான்ஸ் செக்டர் தான் ஒரு பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து எப்பயும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்ம அப்படியே வீட்டிலேயே வச்சிருக்கலாம் மாட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயா போய் முதலீடு பண்ணுவோம். அது பேங்க்கில் வச்சாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் சரி, இல்லை ஒரு தங்கமாக வாங்கினாலும் சரி, அந்த பணம் வேறு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோனாக கடனாக போகிறதுக்கு தான் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த பேங்க் செக்டர் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு முதலீடாகவே வந்து இருக்கும். அடுத்தது ஆட்டோ ETF. இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா நிஃப்டி ஆட்டோ ETF தான். கரண்ட் ப்ரைஸ் 268 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு மகேந்திரன் மகேந்திரா, மாருதி சுசுகி இந்தியா, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஈச்சர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப்பு, டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி, சம்பர்த்தனா மதர்சன், போச், பாரத் ஃபோர்ஜ், இந்த கம்பெனி எல்லாமே வந்து இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இருக்காங்க. ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இதுவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிள் வந்து தேவைப்படும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்தது, கார் வந்தது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட் வரைக்கும் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட மாடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்போம். அதனால இந்த செக்டார் வந்து கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். எப்போயுமே இந்த செக்டாருக்குடைய இந்த கம்பெனி ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்போம். அதனால இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். என்ன, இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட குரோத் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனி எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் வந்து நல்ல குரோத்தில் இருந்துச்சுன்னா ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாமே சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. நிறைய மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர், 3 வீலர், 4 வீலர் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம எக்கனாமிக் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நிறைய சேல்ஸு வந்து நடக்காது. அதனால் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து இருக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு ETF. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரு, தங்கம் அண்டு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமேங்க இது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தங்கமும் சில்வரும், அதாவது வெள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க, நிறைய பேர் காயினாக வாங்குவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த கோல்டு பாராக வாங்கி வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் இப்போ வந்து டிஜிட்டலாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டாட்டா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட தான் கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி டாட்டா சில்வர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்மகிட்ட ஒரு 15 ரூபாய் இருந்தால் கூட இந்த டாட்டா கோல்டு டிஜிட்டலாக நம்மளால் வந்து முதலீடு வந்து பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸை வந்து பார்த்துருப்போம். சிம்பிளாக வந்து சொல்கிறேன், இந்த டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டு வாங்கினாலும் தங்கம் வாங்கின மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய ICICI ப்ரொடென்ஷியல் கோல்டு ETF, நிப்பான் இந்தியா ETF, HDFC கோல்டு ETF, SBI கோல்டு ETF, இது எது வாங்கினாலுமே வந்து பார்த்தோன்னா கோல்டை தான், தங்கத்தோட ப்ரைஸ் தான் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கினா வந்து போதும். உங்களுக்கு தங்கம் ஓகே, நான் வந்து லாங் டர்மில் நான் வந்து தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கினா கூட வந்து போதும். அதே மாதிரி தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 10ல் இருந்து 12% இண்டெக்ஸ் மாதிரியே தான் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு. இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக வேணுமா அதிகமாக லாபம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு லாங் டர்ம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வந்து பார்க்கும்போது மினிமம் ஒரு 10 to 12% தான் தங்கம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் தங்கத்தை விட இண்டெக்ஸ் ஃபண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் எடுத்து பார்த்தா கூட. இருந்தாலும் தங்கம் அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லாரும் யூஸ் பண்ணுறனால இது ஒரு போர்ஷனாக நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம முதலீடில்.
அடுத்தது நிப்பான் இந்தியா இடிஎஃப் நிஃப்டி ஐடி, அதாவது ஐடி பீஸ் தான். இந்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஐடி கம்பெனிஸ் வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 30 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2022 இருந்து இப்போ வரைக்கும் 1% தான் இந்த இடிஎஃப் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, எல்என்டி மைண்ட்ரி, பிரிசிஷன் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஜி, எம்பசிஸ், ஓஎஃப்எஸ்எஸ் வந்து இருக்காங்க. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி வைஸ் முன்னேறமோ அந்த அளவுக்கு இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த அளவுக்கு கம்மியான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் டேரிஃப் வந்து போட்டாங்க ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி புதுசாக லான்ச் பண்ணனால இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். மற்ற இண்டெக்ஸை விட இப்போ ஐடி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2000 .com பபிள் வந்ததுக்கப்புறம் ஐடி கம்பெனிலாம் ரொம்ப கீழே பண்ணாங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நிலைமை தான் இப்போ வந்து இருக்குது. இன்னும் அந்தளவுக்கு மோசமாக போகலை. இருந்தாலும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்து நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். நம்ம இந்தியா நாட்டு கம்பெனி நிறைய பேர் ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுவாங்க. இது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது மிட் 150 பீஸ், நிப்பான் இந்தியாவோட இடிஎஃப் நிஃப்டி மிட் கேப் 150, அதாவது மிட் கேப்பில் இருக்கக்கூடிய 150 ஸ்டாக்ஸு இந்த இண்டெக்ஸில் வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 230 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் அதிகமான லாபமும் தருவாங்க, அதிகமான நஷ்டமும் வந்து தருவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து சின்ன கம்பெனியாக இருக்கும். சின்ன கம்பெனிலேருந்து இப்போ தான் வந்து பெருசாக வந்து உருவம் மாறிக்கிட்டு இருப்பாங்க. அதனால சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து இருக்கும். இதோட கரண்ட் ப்ரைஸ் 230 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2019 இப்போ எடுத்து பார்த்தா கூட 284% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஐடியாக இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், இதை விட கம்மியான ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கும். ஆனால் மிட் கேப் 150 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இதில் டாப் 10ல் மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட், பிஎஸ்சி, இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, பிரிசிஷன் சிஸ்டம்ஸ், பாலிகேப் இந்தியா, டெக்ஸன் டெக்னாலஜிஸ், கோஃபோர்ஜி, டிஐ இந்தியா, லூபின், கம்மின்ஸ் இந்தியா வந்து இருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்தது எம்ஓ டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் இதில் இருக்காங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பட்ஜெட்டில் வந்து அதிகப்படியான அமௌண்ட் வந்து டிஃபென்ஸுக்கு வந்து ஒதுக்குவாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை நம்ம இந்தியாவிலேயே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிக்கு இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் நிறைய ஆர்டர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் 99 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2024 எடுத்து பார்த்தா கூட 29% இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் டாப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் ஃபோர்ஜி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், மசகான் டெக் ஷிப்பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, பாரத் டைனாமிக்ஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோ ப்ராடக்ட், எம்டெக் டெக்னாலஜிஸ் வந்து இருக்காங்க. அடுத்தது பார்மா பேஸு, நிப்பான் இந்தியா நிஃப்டி பார்மா இடிஎஃப், கரண்ட் ப்ரைஸ் 25 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருந்துட்டு இருக்குங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும், புதுசாக வந்துகிட்டு இருக்கும். அதனால இந்த பார்மா செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். நம்ம மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது புது டிசீஸு, ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலு, மெடிசன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து இருப்போம். அதனால இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து இருக்கும். 2021 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா கூட 75% இந்த ETF வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் டாப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா சன் பார்மா, டிவிஸ் லேபு, சிப்லா, டாக்டர் ரெட்டி, டொரண்ட் பார்மா, லூபின், ஜைடஸ் லைஃப் சயின்ஸு, ஆல்கெம் லேபார்டரிஸ், அரபிந்தோ பார்மா, மேன்கைன் பார்மா வந்து இருக்காங்க. அடுத்தது மோதிலால் ஓஸ்வாலோட ஸ்மால் கேப் 250 ETF கரண்ட் ப்ரைஸ் 16 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபமும் கொடுக்கும், அதே மாதிரி அதிகமான நஷ்டம் தரது அதான். ஏன்னா சின்ன கம்பெனியாக இருக்கனால ஃபஸ்ட்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுவாங்க. இந்த ஒரு ரிஸ்க் இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவல் கம்பெனி நம்ம போய் முதலீடு பண்ணுறதை விட இந்த மாதிரி இண்டெக்ஸில் நம்ம வந்து முதலீடு பண்ணோம்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே வந்து இருக்கும். இந்த ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கரூர் வைஸ்யா பேங்க்கு, டெலிவரி, நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷ்னலு, பிரமல் ஃபைனான்ஸு, சோனா பிஎல்டபிள்யூ, சென்ட்ரல் டெபாசிட்ரி அதாவது சிடிஎஸ்எல், ஆர்பிஎல் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, ஆஸ்ட்ரா டிஎம் ஹெல்த் கேர், ஜேபி கெமிக்கல் அண்ட் பாராமெஜிட்டிக்கல், இந்த கம்பெனிலாம் டாப் 10ல் வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ETF தான். இங்கே பார்த்த 9 ETF வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ETF லாங் டேர்முக்கு
நல்ல ஒரு முதலீடாக வந்து இருக்கும். இன்னமும் நிறைய ETF இருக்குது, நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷனை வந்து எடுங்க.